அத்தியாயம் 61. அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் ஹாலின் பின்புறம் இருந்த கார்டனில் போடப்பட்டிருந்த கலைநயமிக்க அந்த மரபெஞ்சில் உட்கார்ந்திருந்த சித்துவோ கண்ணீரில் கரைத்து கொண்டிருந்த அவளது மனையாளி நெஞ்சில் தாங்கியபடி அவளது தலையை மெல்ல கோதி கொடுத்து கொண்டிருந்தான். அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கள் நிரம்பிய சிக்கலின் மையத்தில் நின்றிருந்ததைப் போல உணர்ந்தவளின் மனமோ கனத்து போயிருக்க அவளது அழுகை மட்டும் நின்ற பாடில்லை. பெற்ற பிள்ளையை அதன் தகப்பனிடம் கூட காண்பிக்க முடியாத அவல நிலையில் இருக்கும் அவளது நிர்பந்தத்தை எண்ணி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தவளின் வாடி வதங்கிய முகத்தை கண்ட ஆனவனோ மனமோ சற்று நடுங்கத்தான் தொடங்கியது. இந்த நிலைக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் சூழலை நினைத்து அவமானமும் சங்கடமும் ஆனவனை சூழ்ந்து கொள்ள அவனது மனமோ நிலை குலைந்து போனது. போதும் லட்டம்மா, இப்படியே எவ்வளோ நேரம் தான் அழுதுட்ருப்ப? அம்மா கிட்ட தான் புஜ்ஜி இருக்கான், புஜ்ஜிவை பார்க்க போலான்னு சொன்னேன். என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு அங்கே அழ ஆரம்பிச்சவ தான். இதோ உன்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலாகுது. இப்போ வரைக்கும் இன்னும் வாயை திறந்து ஏன் அப்படி சொன்னேன்னு காரணம் சொல்லாமல் நீ பாட்டு அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு என்று குரலில் சிறிது கண்டிப்பை கூட்டி அழுத்தமாக கேட்டவன் செயலுக்கு சற்று மதிப்பு இருக்க அவளது நீண்ட நேர அழுகை மட்டுப்பட்டு விசும்பல் கூட அவனது தோளில் சாய்ந்தவளின் கையோ அவனது சட்டையை இறுக்கி பிடித்திருந்தது. விசும்பலால் ஏறி இறங்கிய அவள் முதுகை மெல்ல நீவி கொடுத்தவனின் தோளில் ஊறிய அவளது கண்ணீரின் ஈரம் சூடாக இறங்கியதில் அவனது இதயமும் வெம்மையால் கணக்க தொடங்கியது. என்னடி லட்டம்மா, இது உன்னோட மனசு போட்டு இந்த குழப்புது? மனசை விட்டு சொன்னாதானே தெரியும். எல்லாத்தையும் உள்ளேயே வச்சு மறுகிட்டு இப்படியே அழுதுகிட்டு இருந்தா நான் என்னென்ன நினைக்கிறது? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உன்னால எப்படி தாங்கிக்க முடியாதோ அது மாதிரி தானே லட்டம்மா உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. உன்னோட மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்கிற அளவுக்கு என்ன உன்னோட மனசுக்கு நெருக்கமானவனா உணரலையா? அப்போ ஒரு அப்பாவா புஜ்ஜுவை பார்க்குற அருகதை கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா லட்டம்மா என்று ஆற்றாமையாக வெளிவந்த ஆனவனின் வேதனை நிறைந்த குரலில் பதறி போய் துள்ளி எழுந்தவள் முகம் கலங்க அவனது வாயை கையால் மூடியிருந்தாள். என்ன வார்த்தை பேசுற சிதுனி? அருகதை அது இதுன்னு உன்னை மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தது புஜ்ஜு செஞ்ச புண்ணிய சிது. அப்படி இருக்கப்ப நீ போய் இப்படியெல்லாம் பேசலாமா என்றவளின் முகமே வேதனையில் மேலும் சுருங்கியது. ஆனவன் அறியாத ரகசியங்கள் என்று எதுவும் இல்லை அவளது வாழ்வில். அவனை சார்ந்து எத்தனையோ பாரங்களை சுமந்து அத்தனையும் சுகமாக மாற்றி அவளையே அவனுக்குள் தொலைத்தவள்தான் அவனது லட்டம்மா. எப்பொழுது அவளின் மீதான காதலை அவன் உணர்ந்து கொண்டானோ அந்த நொடியில் இருந்து அவளது நிழலாக மாறி அவளை பாதுகாத்து வருகிறான். இருப்பினும் அவளது மனதை அரித்து கொண்டிருக்கும் விஷயங்களை அவளது வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணியவன்தான் அவளை வாயை திறந்து பேச வைக்கும் முயற்சித்து கொண்டிருந்தான். அதனால்தான் அவள் மனம் நோகும் என்று தெரிந்துமே அப்படி அவளிடம் கேட்டு வைத்தான். அவனது கேள்வி மனதை தைத்ததில் மேலும் அழுது கரைந்தவளின் நிலையை காண சகிக்காதவன் வேறு எங்கோ பார்வையை பதித்து கொண்டு அடுத்த கேள்வி அவளை நோக்கி எய்த தயாரானான். உனக்கு என் மேல கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை. உன் புருஷனால உன்னோட மனசுல இருக்க பிரச்சனைக்கு எந்தவித தீர்வும் சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த அளவு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அப்படித்தானே என்று வலியுடன் வெளிவந்த அவனது வார்த்தையில் துடி துடித்து போனவள், ஐயோ சித்து, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசுறத மட்டும் நிறுத்து. உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நான் உன்கிட்ட சொல்ல யோசிக்கல. நான் சொல்ல போற விஷயத்துல நீ எந்த அளவுக்கு காயப்படுவேன்னு நினச்சிதான் சொல்கிறதுக்கு தயங்குறேன். ஆனால் நீயே ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாம்னு தோணுது. இருந்தாலும் அதை சொன்னால் நீ வேதனைப்படுவேன்னு நினைக்கிறப்போ மனசு ரொம்ப வலிக்குது சித்து என்று அவனோடு நெற்றியோடு நெற்றி முட்டியபடி அழுது புலம்பி தீர்த்தவளை நினைத்து உள்ளுக்குள் ரணமாக வலிக்க தொடங்கினாலும் அவளோட மனசுல இருக்க எல்லாத்தையும் வெளியே கொட்டட்டும் என்று எண்ணியவன் எதுவும் பேசாமல் இறுகி போய் அமர்ந்திருந்தான். எப்படி சொல்லுவேன் சித்து? புச்சிக்குட்டி முகத்துல முழிச்சா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னா? வளகாப்பு நடந்த அன்னைக்கு அந்த கைராசி பார்க்குற பொம்பளை சொல்லியும் கேட்காம நான் உன் கூட இருந்ததால தான் உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச நிமிஷமே
உன்னை விட்டு நான் அப்பவே பிரிஞ்சிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் நம்பாம கூட இருந்ததால தான் உன்னை பறி கொடுக்க பார்த்தேன். அப்படி இருக்கப்ப மறுபடியும் உன்னோட உயிரோட விளையாட நினைப்பனா சித்து என்று அவன் மடிக்கு தாவி அமர்ந்தபடி அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு முகத்தை புதைத்து அழுது கரைந்தவள் ஒரு வழியாக அன்று நடந்ததை கூறத் தொடங்கினாள். அன்று வளைகாப்பிற்கு வந்திருந்த பிரியாவின் அம்மா தாரணி வேணி எப்போது தனியாக சிக்குவாள், அவளது மனதை கலைக்கலாம் என்று வஞ்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போலவே விழா முடியும் தருவாயில் அவளை தனியாக பிடித்திருந்தாள் தாரணி. தாரணியை கண்டதுமே வேணியின் மனதில் அவளையும் அறியாமல் ஒருவித கலக்கம் உருவாக தொடங்கியிருக்க, அதை மெய்ப்பிப்பது போலவே தாரணியும் அவளை நெருங்கியவள் மனம் நிறைந்த குரோதத்துடன் அவளிடம் பேச தொடங்கினாள். எங்க பிரியாவுக்கு வளகாப்பு பண்றப்பெல்லாம் 10 பேர் கூட இல்லை, சிம்பிளா வீட்லயே வச்சு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பாரு, ஊரையே கூட்டி இவ்வளோ கிராண்டா நடக்குது என்று நொடித்து கொண்ட தாரணியை கண்டு சங்கடத்துடன் பார்த்திருந்தாள் வேணி. அப்போது என்று பார்த்து தாரணியை அழைத்தபடி ஒரு நடுத்தர பெண்மணி அங்கே வர, அந்த பெண்ணை கண்டதுமே வேணியின் மனது காரணமே இல்லாமல் கலங்க ஆரம்பித்தது. மஞ்சள் கலர் புடவையில் மஞ்சள் பூசிய முகத்துடன் பெரிய அளவிலான பொட்டு வைத்து அந்த பொம்பளையின் தோற்றமே ஏதோ குறி சொல்லும் பெண்மணியின் தோற்றம் போல இருக்க, அவள் நினைத்தது போலவே வேணியை ஏற இறங்க ஒரு மார்க்கமாக பார்த்த அந்த பொம்பளையோ, என்னம்மா உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கையை பார்த்து சொல்லட்டுமா, எங்க கையை நீட்டு என்று அவளிடம் அவளுடைய கையை நீட்ட சொல்லி கூறினாள். வேணிக்கு அதில் விருப்பம் இல்லாததால் கையை பிசைந்தபடி கலக்கமாக அவளது கணவன் வந்துவிட மாட்டானா என்று பார்வையை சுழற்றி பார்த்து வைக்க, ஏமா வேணி ரொம்ப யோசிக்கிற, இவங்க பெரிய கைராசி பார்க்குற அம்மா தெரியுமா, இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே தப்பாம எங்க குடும்பத்துல நடந்திருக்கு. அப்படிதான் பிரியா வளகாப்பப்ப இவங்க சொன்ன மாதிரியே பிரியாவுக்கு நடந்துச்சு. அன்னைக்கு இவங்க பிரியாவோட கையை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் 6 மாசத்துல ஒரு பெரிய கண்டம் இருக்கு, அதில் அவளோட உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப நாங்கள் எல்லாம் கோவப்பட்டு இவங்களை அடிக்க கூட போயிட்டோம். ஆனாலும் இவங்க மனசு கேட்காம ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி அதை செஞ்சா அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ சரவண மாப்பிள்ள தான் அதை காது கொடுத்து கூட கேட்காம ஆத்திரத்தில் அவங்கள கழுத்து பிடிச்சு தள்ளாத குறையா அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் அடுத்து வந்த சில மாதங்கள்ல அவங்க சொன்ன மாதிரியே பிரியாவுக்கு எர்த்தடிச்சு அவளும் மேலே போய் சேர்ந்துட்டா. புள்ளதான் அல்பாயுசில் போயிடுச்சு. சரி பேரனாவது இருப்பானேன்னு சந்தோஷப்பட்டா, அதுக்கும் கொடுத்து வைக்காம அவனுக்கும் அப்படி நடந்துருச்சு. நீங்க வேற ஏதோ நெருக்கடியில் கல்யாணம் பண்ணி அவசரத்தில் வாழ்க்கையை தொடங்குனீங்க. அதுதான் சரி இவங்களை கையை பார்த்து சொல்லுவோம்னு குழந்தை உதிச்ச நேரமெல்லாம் சரியா இருக்கா, குழந்தை நல்லபடியா பிறக்குமான்னு பார்த்து சொல்லுவோம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று நாசுக்காக குளத்து நீரில் கல்லெறிந்தது போல தாரணி வீசிய அமிலக்கல் சத்தமே இல்லாமல் வேணியின் இதயத்தில் பாய்ந்து அவளை அலக்கழிக்க தொடங்கியது. தாரணி கூறிய விஷயங்களையே மீண்டும் மீண்டும் உருப்போட்ட வேணியின் முகமோ பேய் அறைந்தது போல இருண்டு போயிருந்தது. பெண்ணவளின் மனதிலோ அவர்களின் முதல் கூடல் நடந்த நிகழ்வும் அந்த மட்டம் மத்தியான நேரமும் நினைவில் வந்து போக, ஒருவேளை நேரங்கட்ட நேரத்தில் கருவானது உருவாகி இருந்தால் என்று எண்ண தோன்றியதுமே அவளது அடிவயிற்றில் கிளி பறக்க தொடங்கியது. எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்மறையான விஷயங்கள் அவர்கள் காதுகள் உள்வாங்கும் போது அவர்களையே அறியாமல் மனசஞ்சலத்தை உண்டு பண்ணிவிடும். அப்படித்தான் தெளிந்த நீரோடையாக சென்று கொண்டிருந்த வேணியின் வாழ்க்கையில் தாரணியால் ஒரு சூழல் உருவாக தொடங்கியது. பேசி பேசியே வேணியை கரைத்திருக்க, ஒரு கட்டத்தில் சரி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்று எண்ணிய வேணியோ அவளது கையை மெதுவாக விரித்து அந்த பெண்மணியிடம் காட்டியிருந்தாள். சிறிது நேரம் வேணியின் கையை பற்றி இடமும் வலமுமாக திருப்பி திருப்பி பார்த்த அந்த பொம்பளையோ அவளது கமரிய குரலை தொண்டையை செருமி சரி செய்தபடியே வேணியிடம் பேசத் தொடங்கினாள். அந்த பொம்பளை பேச பேச வேணியின் முகமோ கலங்கி தொடங்கி ஒரு கட்டத்தில் கருத்து பேயறைந்தது போல இருண்டு போயிருந்தது. அத்தியாயம் 62.
பயத்தில் நடுங்கிய வேணியின் தளிர்கரத்தை வலுக்கட்டாயமாக பற்றி அப்படியும் இப்படியும் ஆராய்ந்து அந்த கைராசி பார்க்கும் பொம்பளை வேணியின் வயிற்றில் கரு உருவான நேரம் சரியில்லாததால் அந்த குழந்தை பிறக்கும் நேரத்தில் குழந்தையோட அப்பாவுக்கு வரிசையாக பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையின் முகத்தில் அதன் அப்பா முழித்தால் அப்பாவின் உயிருக்கு கூட ஆபத்து வரும் நிலை உருவாகும். எனவே குழந்தையையும் அப்பாவையும் நேருக்கு நேர் சந்திக்க விடாமல் பார்த்து கொண்டால் அப்பாவின் உயிரை பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றலாம். அப்படி இல்லாமல் என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு நினைச்சு விளையாட்டுத்தனமா கண்டுக்காம இருந்தா நிச்சயம் அந்த கடவுளால் கூட அந்த குழந்தையோட அப்பாவை காப்பாற்ற முடியாது என்று கூறி வேணியின் தலையில் சத்தமே இல்லாமல் பெரிய இடியை இறக்க பெண்ணவளுக்கோ பூமி பந்து பிளந்து அப்படியே உள்ளே சென்று விட மாட்டோமா என்று தோன்ற தொடங்கியது. பிறக்க போகும் குழந்தையால் சித்துவின் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்ததுமே வேணியின் முகம் கலங்க தொடங்கியதை கண்ட அந்த பொம்பளையின் முகம் திருப்தியாக தாரணியை கண்டு கண்களால் எப்படி என்று கேட்டபடி ரகசியமாக சிரித்து கொண்டவள் மேலும் வேணியிடம் பேச தொடங்கினாள். கரு உருவான நேரத்தால இன்னொரு உயிரை பறிக்க முடியும்னு ஏனோ தானோன்னு நினைச்சிடாதேமா. நிச்சயம் ஒரு குழந்தை உருவாகிற நேரத்தை வச்சுதான் அந்த குடும்பத்துக்கு கிரக பலன்களே அமையும். அந்த கிரக பலன்களோட விளைவு தான் நாம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிக்கிற விதி பயன். ஏற்கனவே பிரியா கருவுற்ற நேரம் சரியில்லாம போனதால தான் 2 உயிரை பறிக்கொடுக்க வேண்டியதா போச்சு. அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி ஏதாவது பரிகாரத்தை செஞ்சிருந்தாங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருந்திருக்கோம். ஆனா என் பேச்சை கேட்காம என்னை இங்கிருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அதனால தான் சொல்றேன், சொன்ன விஷயத்த அசால்ட்டா நினைச்சு அப்படியே விட்டுறாத. கொஞ்ச நாளைக்கு உன்னோட புருஷன் நிழல் கூட படாத இடத்துக்கு போய் இருந்துக்கோ. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா கிரக பலன்கள் மாறும். காலம் கனிந்து வரப்ப உன்னோட புருஷனோட ஒன்னா சேர்ந்துக்கலாம். இல்லாட்டி உன் புருஷனையும் வாரி கொடுத்துட்டு நீ மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா போயிடும் என்று கூறியதை கேட்டவருக்கு கண்ணை கட்டி கொண்டு வர அப்படியே சாரில் தலையை சாய்த்து கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். எவ்வளவு நேரம் அப்படியே மயக்கத்தில் கிடந்தாலோ மீண்டும் சித்து வந்து அவளது நிலையை கண்டு பதறி அடித்து தண்ணீரை தெளித்தி எழுப்பிய பிறகுதான் சற்று சுய உணர்வுக்கே வரத் தொடங்கினாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்தவளின் கண்களோ வெளிரி போய் அங்கிருந்தவர்களை பார்த்திருக்க தாரணையும் அந்த பொம்பளையும் வந்து சென்றதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தது. என்னடா ஆச்சு லட்டமா, உடம்புக்கு என்ன பண்ணுது? சரி கிளம்பு, ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்று குரல் கமர அழைத்தவனின் அன்பில் உருகி கரைந்தவளுக்கோ மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தது. இல்லை சிது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாம், சும்மா டயர்ட்ல வந்த மயக்கம்தான், வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று பயத்தை உள்ளுக்குள் மறைத்து கொண்டு வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கூறியவளை கண்டு சமாதானம் ஆகாதவனும், இல்லை லட்டு, எதுக்கும் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்றான் பிடிவாதமான குரலில். அதில் முகம் சுருங்கியவள் ஆனவனின் வலிய கரத்தை பற்றி அவளது பூக்கரங்களுக்குள் பொத்தி வைத்து கொண்டவள், ப்ளீஸ் சித்து, என் செல்லமில்ல, எனக்கு ஒன்றும் இல்லையா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா, அதனால சமத்து பையனா என்னை கூட்டிட்டு போய் வீட்டில் தூங்க வைப்பியா என்று மழலையாக மாறி மனைவியானவள் கெஞ்சி கொஞ்சியதில் விருப்பமே இல்லாமல் சரி என்று ஒரு வாராக தலையசைத்தவன் கிரியிடம் மேற்கொண்டு செய்ய வேண்டிய மற்ற பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு குமுதாவிடம் சொல்லிக்கொண்டு வேணியுடன் அங்கிருந்து கிளம்பி வீடு நோக்கி பயணிக்க தொடங்கினான். வீட்டுக்கு வந்ததுதான் தாமதம். அவளது பட்டுப்புடவை மேக்கப் எல்லாம் அவனே கூட இருந்து களைய செய்தவன் மிகவும் களைத்து போய் தெரிந்தவளை வெது வெதுப்பான நீரில் குளிக்க வைத்து இலகுவான பருத்தி துணிக்கு மாற வைத்தான். கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு கீழே சென்றவன் சிறிது நேரத்திலே பால் டம்ளருடன் மேலே வந்தான். வயிற்றுக்கு இதமான சூட்டில் பால் கலந்து கொடுத்து குடிக்க செய்தவன் அவளை அவனது கை வளைவுக்குள் கொண்டு வந்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். சிந்திய வெண்பனி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. பாடல் வரிகளை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி போனில் மெல்ல ஒலிக்க விட்டவன் மெல்ல அவளது காதோறும் அதை முணுமுணுத்தபடியே மார்பினில் முகம் புதைத்து கிடந்தவளை இதமாக தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். தாய்ப்பறவை கூட்டை அடைந்த நிம்மதியில் அவனது நெஞ்சங்கூட்டில் தஞ்சம் அடைந்தவளின் மனமோ அவ்வளவு நேரம் இருந்த மனதின் அலைப்புறுதல் குறைந்து சற்று ஆஸ்வாசப்பட தொடங்கியது.
கண்களை இறுக்க மூடி அவனது பரந்த மார்பினில் தலையை சாய்த்திருந்தாலும், வில்லாக வளைந்திருந்த புருவங்கள் இரண்டும் நெருங்கி சுருங்கி விரிந்தாலும், மூடிய கண்களுக்குள் இடமும் வலமுமாக உருண்ட கோழிக்குண்டு கருவிழிகளுமே அவள் எதையோ நினைத்து மறுக்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவனின் முகமோ யோசனையை தத்தெடுத்திருந்தது. என்னாச்சு இவளுக்கு? காலையிலிருந்து நல்லா தானே இருந்தா? ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவளை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு போகிறப்ப கூட அவ்வளோ சந்தோஷமாக சீக்கிரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாலே, அப்புறம் என்னாச்சு இவளுக்கு? ஒரு அரை மணி நேரம் நான் வெளியே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு என்று எண்ணியவனோ முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி அவளது சுருங்கிய புருவத்தை அவனது கட்டை விரலால் மெல்ல வருடி கொடுத்தபடி இருக்க, அது தந்த சுகத்தில் அவனது லட்டம்மாவோ கொழுப்பத்தை கைவிடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கத்தின் பிடியில் செல்லத் தொடங்கினாள். அதன் பிறகு வந்த நாட்களில் வேணி அவளது இயல்பு நிலையை தொலைத்து எதையோ சிந்தித்தபடி முட்டத்தையே விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். எந்நேரமும் எதையோ நினைத்து உழன்று கொண்டிருந்தவளிடம், என்னம்மா பண்ணுது சொல்லுன்னு 100 முறை கேட்டிருப்பான் அவளின் மணாளன். அப்போதெல்லாம் செத்துப்போன அவளது பெற்றோர்கள் ஞாபகம் வந்துவிட்டதாக கூறி பூசி மழுப்புபவள் மருந்தும் அவளது மனதை அரித்து கொண்டிருக்கும் விஷயத்தை மட்டும் அவனிடம் கூறவில்லை. அன்றே சொல்லியிருந்தால் இந்த 3 மாத பிரிவும் நேர்ந்திருக்காது. இப்படி யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஓடி வந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளும் சூழலும் அமைந்திருக்காது. என்ன செய்வது? எல்லாம் விதியின் விளையாட்டு. வேணி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? எங்கே எதையாவது சொல்ல போய் பிரியா விஷயத்தில் நடந்து கொண்ட மாதிரி இந்த விஷயத்திலும் மெத்தனத்தோடு நடந்து கொள்வானோ என்று எண்ணி அஞ்சியவள் அவனிடம் எதையும் கூறாது வாயை இறுக்கமாக பூட்டி கொண்டாள். வளைகாப்பு முடிந்த 1 வாரத்தில் கடைசி செக்கப் போகும்போது டாக்டர் டெலிவரிக்கு தேதி கொடுத்து இன்னும் 10 நாட்கள் இருக்கு என்று கூறி அனுப்பியிருந்த சூழலில் அன்று காலையில் எழுந்தவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்க தொடங்கியது. எப்போதையும் விட கணவனை அன்று விடியற்காலை வேளையிலே நாடியவள் அவனை விட்டு இமி அளவும் எங்கேயும் நகரவில்லை. பிரசவ நாள் நெருங்க நெருங்க அதை நினைத்து பயந்து போயிருக்கிறாள் போலும் என்று எண்ணிக்கொண்ட அவளது மணாளனும் அன்று முழுவதும் அவளின் கூடவே இருந்து தாய்ப்பறவை குஞ்சை அடைக்காப்பது போல பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தான். அவனோ அவன் கையால் உணவு எடுத்து வந்து அவள் வேண்டாம் என்று சொல்வதை எல்லாம் கேட்காமல் பிடிவாதமாக நின்று நேரத்துக்கு ஊட்டிவிட்டான். வயிறு குறைய குறைய ஜூஸ், சூப், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் என்று எதையாவது அவ்வப்போது கொடுத்து மிரட்டி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சாப்பிட வைத்தான். வேணியும் அவளது சித்துவின் அருகண்மையில் அனைத்தையும் மறந்து அவன் காட்டும் அன்பு மழையில் திகட்ட திகட்ட விரும்பியே நனைந்து கொண்டிருந்தாள். மாலை 5 மணி போல சிற்றுண்டியை முடித்து கொண்டு அவளை தோற்றத்துக்கு அழைத்து வந்தவன் மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்தபடியே அவளது கரங்களை கோர்த்தபடி அவளை நடக்க வைத்து கொண்டிருந்தான். அப்போதுதான் வேணியின் துணைக்கு சித்து இருப்பதால் குமுதா அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு கிளம்பி சென்றிருந்தாள். எல்லாம் நன்றாக சென்றது சித்துவுக்கு. அவனது கடையில் இருந்து ஒரு எமர்ஜென்சி போன் வரும் வரை அவன் கட்டாயம் போய் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய செக் ஒன்று நிலுவையில் இருந்ததால் வேணியை தனியே விட்டுவிட்டு எப்படி செல்வது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றான். குமுதா வந்த பிறகு செல்லலாம் என்றாலோ உடனே போக வேண்டிய சூழல். என்ன பண்ணுவது என்று புரியாமல் குழம்பி நின்ற அவளது சித்துவின் முகவாடலை கண்டே சூழ்நிலையை உணர்ந்து கொண்டவள் கொஞ்ச நேரம் தானே அவள் இருந்து கொள்வதாகவும் சீக்கிரம் சென்றுவிட்டு வரும்படி அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தவள் அறிந்திருக்கவில்லை. அதன் பிறகு அவளது சித்துவை இரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டல் தான் காண்பாள் என்று. அரை மனதாக அங்கிருந்து கிளம்பியவன் மனமோ அன்று விடுமுறையில் சென்றிருந்த கடையின் மேனேஜரை கண்டபடி திட்டி தீர்த்தது. சீக்கிரம் சென்று வந்துவிட வேண்டும் என்று எண்ணி காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தவன் ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் செய்ய முனையும் போது சராலன எதிரே வந்த மற்றொரு பஸ்ஸை கண்டு ஒரு நிமிடம் திகைத்தவன் அடுத்த நிமிடம் சுதாரிக்கும் முன்னே அந்த விபத்து நடந்தேறியிருந்தது. அத்தியாயம் 63. நிறை மாத கர்ப்பிணியான வேணியை வீட்டில் தனியே விட்டுவிட்டு அவசர வேலையாக கடைக்கு கிளம்பியவனுக்கு எண்ணங்கள் முழுவதும் அவளை சுற்றியே வலம் வந்து கொண்டிருந்தது. சீக்கிரம் சென்ற வேலையை முடித்துக்கொண்டு திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணியவன் கைகளில் கார் அதிவேகத்தில் பறந்து கொண்டிருந்தது.
சந்து பொந்து மூளை முடுக்குகள் என்று பாராமல் வளைத்து வளைத்து லாவகமாக ஓட்டிக்கொண்டிருந்தவன் ஒரு NH ரோட்டில் பஸ் ஒன்றை ஓவர்டேக் செய்வதற்காக முயன்றான். அங்கே திடீரென எதிரே வந்த இன்னொரு பஸ்ஸை கண்டு திடுக்கிட்டு நிலைமையை சமாளிப்பதற்காக வண்டியை வேகமாக ரிவர்ஸ் விட்டவன் எதிர்பாராத விதமாக கேப் இல்லாமல் அவனது வண்டியை தொடர்ந்து வந்த ஒரு மினி டேங்கரில் பலத்த சத்தத்துடன் மோதியிருந்தான். இரண்டு வண்டியுமே அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்ததால் திடீரென எதிர்பாராத விதத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியதால் சரவணனின் காருக்கு பின்பக்கமும் அந்த மினி டேங்கரின் முன்பக்கமும் பலத்த சேதம் ஆகியிருக்க டிரைவர் சீட்டில் இருந்த இருவருமே அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் தப்பியிருந்தனர். அதற்குள் அந்த ஏரியா டிராஃபிக் ஆகி மக்கள் கூட்டம் சூழ்ந்து கொள்ள நெற்றியிலும் காலிலும் காயம் ஏற்பட்டிருந்த சரவணன் அதிர்ச்சியின் காரணமாக ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றிருந்தான். ஆம்புலன்ஸின் உதவியுடன் சரவணனையும் அந்த மினி டேங்கர் ஓட்டுநரையும் அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில் அங்கிருந்தவர்கள் சேர்த்திருக்க சரவணனின் பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டின் நம்பரை வைத்து கிரிக்கு தகவல் தெரிவிக்க கிரியின் வாயிலாக அடுத்த சில மணி நேரங்களிலே வேணிக்கு தகவல் பறந்திருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட வேணியோ திக்பிரமை பிடித்தவள் போல ஆயிருக்க குமுதா வந்து உலுக்கிய பிறகுதான் சுய உணவிற்கே வந்திருந்தாள். விஷயம் அறிந்த குமுதாவும் கலங்கி போய் அடுத்த நிமிடம் இருவரும் கிளம்பி ஒரு ஆட்டோவில் சரவணன் சேர்க்கப்பட்டிருந்த ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்திருந்தனர். ஆஸ்பத்திரி செல்லும் வழியில் விபத்து நடந்த இடத்தில் ஒரு ஓரமாக நிப்பாட்டி இருந்த சரவணன் காரை கண்டவளுக்கு அது இருந்த நிலையை கண்டதும் மூச்சடைத்து போனது. சரவணனின் காரின் பின்புறம் முழுவதுமாக ஒடுங்கி போயிருக்க அந்த மினி டேங்கரின் முன்புறம் பெருத்த சேதாரம் ஏற்பட்டிருந்தது. விபத்துக்குள்ளான இரண்டு வண்டிகளும் இருந்த நிலையை கண்டவளுக்கு அழையா விருந்தாளியாக அந்த கைராசி பார்க்கும் பொம்பளை சொன்னது வரிசையாக ஞாபகத்துக்கு வர அதில் முகம் வெளிரி போனாள் பெண்ணவள். அவ்வளவு தூரம் அந்த அம்மா சொல்லியும் கேட்காமல் போனதால் தான் அவளது சித்துவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தேறி இருந்தது என்று எண்ணியவளுக்கோ உலகமே தட்டாமல் சுற்ற ஆரம்பித்தது. அரை மணி நேர பயணத்தில் அவளது சித்துவை சேர்த்திருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவளுக்கோ கண்ணீர் நிற்காமல் வெளியேறி கொண்டிருந்தது. அவ்வளவு திடகாத்திரமான குமுதா கூட அவளது சின்ன மகனுக்கு விபத்து என்றதும் மனசு உடைந்து போய் கண்ணீரை வெளியேற்றிய வண்ணம் புடவை தலைப்பையை கொண்டு வாயை பொத்தி அழுதபடியே இருந்தார். குமுதாவின் கண்ணீரையும் கலங்கிய முகத்தையும் கண்டவளுக்கோ தன்னுடைய மெத்தனத்தால் தானே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று உள்ளுக்குள் ஊமையாக அழுது கண்ணீர் விட்டாள் பேதையவள். எவ்வளவு உத்வேகமான ஆளாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் மனதினை சூழ்ந்து கொண்டால் அவர்களது வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டுவிடும். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் உள்ளத்தில் புகுந்துவிட்டால் அது பயத்தை கூட்டும் திரைப்படம் போல மனதிற்குள் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நிறுத்துவது என்பது கடினமாக கூட தோன்றும். அத்தகைய எதிர்மறை எண்ணங்கள் விரைவில் கொடுப்பது வலியையும் வேதனையையும் தான். அதைத்தான் வேணியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த எமர்ஜென்சி வார்டின் வழியே உள்ளே கண்ணாடி தடுப்பின் வழியாக இரத்தம் வழிந்தோடிய தலையுடன் படுத்திருந்த சித்துவை காண காண உயிர் வேரோடு பிடுங்கும் வலி ஒன்று உருவானது அவளது ஆழ்மனதில். அவனை சுற்றிலும் செவிலியர்கள் முதலுதவி செய்ய பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்க சிறிது நேரத்தில் பெரிய மருத்துவர் அங்கு வர அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு சித்துவுக்கு சிகிச்சை மேற்கொள்ள தொடங்கினார்கள். முதல் கட்ட சிகிச்சையில் அவனுக்கு முதலுதவி செய்து உயிருக்கு பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று வந்து கூறியவர் அவனுக்கு காலிலும் அடிபட்டிருப்பதாகவும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துவிட்டு மேற்கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சித்துவை அந்த நிலையில் கண்ட பிறகுதான் வேணி ஒரு முடிவெடுத்தவளாக குமுதாவிடம் மட்டும் அவள் வீட்டுக்கு கிளம்புவதாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். வீட்டை விட்டு வெளியேறும்போது லத்திகாவின் மொபைல் எண்ணிற்கு அழைத்து அவள் கிளம்பி வரும் விவரத்தை கூறியவள் லத்திகாவின் எண்ணை அவளது போனில் இருந்து டிலீட் பண்ணிவிட்டு போனை அங்கேயே வைத்துவிட்டு கிளம்பியிருந்தாள். அதன் பிறகு நடந்ததெல்லாம் நாம் அறிந்ததே. இதையெல்லாம் தேம்பலுடனே சித்துவிடம் கூறி முடித்தவள் அவனை காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கி அணைத்து கொண்டாள். நடந்தேறிய சம்பவத்தின் தாக்கத்தால் அப்பட்டமாக நடுங்கிக் கொண்டிருந்தவளை அவனது அணைப்பிற்குள் பாந்தமாக பொருத்தி கொண்டு
முதுகை நீவி கொடுத்தவன் முகமோ அவளடைந்த துன்பத்தை நினைத்து வேதனையில் சுருங்கி இருந்தது. சட்டென நினைவு வந்தவளாக அவனது அணைப்பில் இருந்து விலகி அவனது முகத்தை கேள்வியாக பார்த்தவள், ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு எப்போ கால் குணமாச்சு? ரொம்ப அடியா? நான் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா என்று ஒருவித பரிதவிப்புடன் அவனது முகத்தை நோக்கி வினவியவளின் நெற்றியோடு நெற்றி முட்டியவன், ஏ லட்டம்மா, கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு கேளுடி. நீ டீச்சரம்மாங்கிறதுக்காக இப்படியா ஒரு பையனை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்ப என்று அவளை சீண்டியவன் நினைவுகளோ பின்னோக்கி சென்றதில் அவனுக்கு அடிப்பட்ட நாளில் இருந்து வேணியிடம் கூறத் தொடங்கினான். அன்று ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்த்திருக்க காலில் லேசான சவ்வு மட்டுமே விட்டிருப்பதாக கூறி ஒரு கட்டை போட்டுவிட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்க அங்கே வந்தவனுக்கோ அவனது மனையால் இருப்பதற்கான அறிகுறி எங்கும் இல்லாமல் இருந்தது. குமுதாவும் சரவணனை பற்றிய எண்ணத்திலே உழன்று கொண்டிருந்ததில் வேணி வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறியதும் எதுவும் சொல்லாமல் அனுப்பி வைத்திருந்தாள். ஆனால் அங்கு வந்து பார்க்கும்போது அவள் இல்லை என்று தெரிந்ததும் தான் அவளை தனியாக அனுப்பி வைத்த பெரிய முட்டாள்தனத்தை மேற்கொண்டுள்ளோம் என்று புரிய தொடங்கியது. மேலே சரவணனின் ரூமுக்குள் வந்தவனுக்கு அவனது லட்டம்மா இல்லாத வெற்று அறை பயத்தை உண்டு பண்ணியது. அறை முழுவதையும் கண்களால் பலம் வந்தவனுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் காற்றுக்கு பறந்து கொண்டிருந்த லெட்டில் கண்ணில் பட நடுங்கும் மனதுடன் சென்று அதை எடுத்து பிரித்து படிக்க தொடங்கினான். அவனது லட்டம்மா விரும்பியேதான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாள் என்றும் அவளை தேட வேண்டாம் என்றும் 2 வரிகளில் எழுதி வைத்துவிட்டு சென்ற லெட்டரை படித்தவனுக்கு ஆத்திரத்தில் முகம் செந்தணலாக சிவந்திருந்தது. வளைகாப்பு முடிந்த நாளில் இருந்து அவளது நடவடிக்கையில் தெரிந்த மாற்றங்களில் ஏதாவது முட்டாள்தனத்தை செய்ய போகிறாள் என்று எதிர்பார்த்துதான் இருந்தான் அவளது மணாளன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்றும் அவனை விட்டு பிரிந்து செல்லும் எண்ணத்தை மேற்கொள்வாள் என்றும் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை ஆனவன். நிறை மாத கர்ப்பிணியாக வீட்டை விட்டு வெளியேறியவளை நினைத்து குமுதா வாய் விட்டு கதறி அழ அந்த 6 அடி ஆண்மகனோ உள்ளுக்குள் இரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். அன்று முழுவதும் அவனது அறைக்குள்ளே முடங்கி கிடந்தவனுக்கு வாழ்வே சூன்யமாகி போனது போல தோன்றியது. அந்த அறை முழுவதும் அவனது லட்டம்மாவின் வாசனையை நிரம்பியிருக்க அவள் இல்லாத வெற்று அறையில் மூச்சு முட்டத் தொடங்கியது அவனுக்கு. கிரியை விட்டு மதுக்கரையில் பார்த்துவிட்டு வர சொன்னவன் பொள்ளாச்சிக்கு அழைத்து அங்கு ஏதும் சென்றிருக்கிறாளா என்று சூழ்நிலையை அறிந்து கொண்டான். 2 பக்கமும் அவள் சென்றதற்கான அறிகுறி இல்லை என்றதும் அவளை விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை முற்றிலும் உடைந்து போனது சரவணனுக்கு. டெலிவரிக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கும் சூழலில் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்து வைத்திருப்பவளின் மீது கோபமாக வந்தது அவனுக்கு. அவளை தேடிய எல்லா பக்கமும் சாதகமான பதில் வராமல் போனதில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றான் அந்த 6 அடி ஆண்மகன். போதாக்குறைக்கு வேணி செய்து வைத்த காரியத்தை நினைத்து அழுது அழுது கரைந்த குமுதாவிற்கோ பிபி லோவாகி போக அவளையும் கவனிக்கும் பொறுப்பு சரவணனுக்கு வந்தது. கிரிதான் பேசாமல் அவர்களுக்கு தெரிந்த ஏசிபியிடம் விவரத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் வேணியை தேட சொல்லலாமா என்று சரவணனிடம் ஆலோசனை கேட்டான். சரவணனுக்கும் அந்த எண்ணம் இருந்ததால் சரி என்ற முடிவுடன் கிரியுடன் கிளம்பி அவனுக்கு தெரிந்த ஏசிபி நண்பனை பார்க்க சென்றான். சரவணனின் கல்லூரி நண்பனான கோயம்புத்தூர் ஏசிபியின் எதிரில் சென்று உட்கார்ந்த சரவணனும் கிரியும் தயக்கத்துடன் அந்த ஏசிபியை பார்த்திருந்தனர். என்னடா ஆச்சு சரவணா? இதோ பர்சனலாக பேசணும்னு சொல்லி வந்த, ஆனால் ரொம்ப யோசிக்கிறியே, ஏதாச்சும் ப்ராப்ளமா சொல்லு, என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று உள்ளார்ந்த அக்கறையுடன் அந்த போலீஸ் நண்பன் கேட்டு வைத்தான். ஒரு நீல பெருமூச்சை வெளியேற்றியபடி அவனது நண்பனிடம் லட்டம்மாவை குறித்து கூறத் தொடங்கவும் சரவணனின் மொபைலுக்கு புதிய எண்ணில் இருந்து ஒரு அழைப்பு வரவும் சரியாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்று கூறிவிட்டு போனை எடுத்து காதில் வைத்தவனோ பட்டன சேரில் இருந்து எழுந்து நின்று விட்டான். அந்த பக்கம் என்ன கூறப்பட்டதோ இங்கு சரவணனின் முகமே பலவிதமான பாவனைகளை பிரதிபலிக்க கண்களில் கண்ணீர் திரையிடத் தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்களிலே அவனுக்கு தேவையான தகவல்களை அந்த பக்கம் பேசிய நபரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டவன் பிறகு வந்து சந்திப்பதாக கூறி அந்த ஏசிபி நண்பனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அங்கிருந்து துள்ளல் நடையுடன் கிளம்பி சென்றான்.
அத்தியாயம் 64. வேணியை தேடி கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி தனது நண்பனின் முன்னால் உட்கார்ந்திருந்த சரவணனுக்கு ஒரு புதில் எண்ணில் இருந்து அழைப்பு வர அதை எடுத்து பேசியவனுக்கோ இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இருக்காதா பின்னே, அவனது உயிரானவளை தொலைத்துவிட்டு அவளை கண்டறியும் வழி அறியாது தவித்து நின்றவனுக்கு அந்த விஷயம் மிகப்பெரிய வெளிச்ச புள்ளி அல்லவா? அவனது லட்டமாயிருக்கும் இடத்தை அவளது உயிர் தோழியான லது அழைத்து கூறும்போது அவள் வாயிலாக தெரிந்து கொண்ட தகவலில் கூட்டை விட்டு பிரிந்து சென்ற உயிர் மீண்டும் கூடி வந்து சேர்ந்த நிம்மதியை உணர்ந்தான் அந்த ஆரடி ஆண்மகன். அடுத்த நிமிடம் அவனது ஏசிபி நண்பனிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பியவன் வீட்டிற்கு சென்று குமுதாவை கூட அழைத்து கொண்டு திருவனந்தபுரம் நோக்கி அவனது பயணத்தை தொடர்ந்தான். இன்னும் அரை மணி நேரம்தான் அவனது லட்டமாயிருக்கும் இடத்தை அடைவதற்கு என்ற நிலையில் மீண்டும் லத்துவின் எண்ணில் இருந்து அழைப்பு வர பதட்டத்துடன் போனை எடுத்து பேசியவனுக்கோ அந்த பக்கம் கூறப்பட்ட செய்தியில் ஒரு நிமிடம் இதயம் நின்று துடிக்க ஆரம்பித்தது. சரவணனின் கலங்கிய முகத்தை கண்டு கவலையாகி போன குமுதா என்னவென்று அவனிடம் வினவ, வேணிக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பதாகவும் இன்னும் சிறிது நேரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்றும் டாக்டர் கூறியிருப்பதாகவும் லத்து சொன்ன தகவலை குமுதாவிடம் தெரிவிக்கவும் அவளுக்கும் தன்னந்தனியே பிரசவ வார்டில் இருக்கும் வேணியை நினைத்து கலக்கம் பிறக்கத்தான் செய்தது. அடுத்த 1/4 மணி நேரத்தில் லது கூறியிருந்த ஹாஸ்பிட்டலின் வாயிலில் எட்டியிருந்தவன் வேணியை அனுமதித்திருந்த பிரசவ வார்டை நோக்கி குமுதாவுடன் விரைந்திருந்தான். அவர்கள் அந்த பிரசவ அறையை நெருங்கவும் ஒரு செவிழி பெண் வந்து வேணிக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக மலையாளத்தில் கூறி சரவணனின் உயிரில் ஜனித்த குழந்தையை ஒரு பூந்துவாலையில் சுற்றி எடுத்து வரவும் சரியாக இருந்தது. கண்கள் நிறைந்த கண்ணீருடன் குமுதா அவளது பேரப்பிள்ளையை அந்த செவிலி பெண்ணிடம் இருந்து வாங்கி உச்சி முகர்ந்தவள் விரிந்த புன்னகையுடன், அப்படியே பையன் உன்னை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் சரவணா என்று பெருமையுடன் அவனிடம் காட்டினாள். நடுங்கும் கரங்களுடன் அவனையே உரித்து வைத்தாற்போல் பிறந்திருந்த அவனது மகவை வருடி பார்த்தவனுக்கு இன்னதென்று பிரித்தெறிய முடியாத ஓர் உணர்வு தோன்றி அவனது இரத்த நாளங்களில் பாய்ந்து அவனை சிலிர்க்க வைத்தது. சுகன் பிறந்த நேரம் அவன் தொழில் விஷயமாக வெளியில் சென்றிருந்ததால் அவனை கையில் வாங்கும் தருணம் சரவணனுக்கு கிட்டவில்லை. சுகன் பிறந்த செய்தி தொலைபேசி வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்டவனுக்கு ஒரு தந்தையாக பெருமிதம் கொண்டானே ஒழிய இப்படி ஒரு பரவசத்தை அவனது மனது உணர்ந்திருக்கவில்லை. அவனது லட்டம்மாவின் அளப்பரியா காதலுக்கு கிடைத்த பரிசு என்பதாலும் என்னவோ ஆனவனின் மனது அவர்கள் காதலின் பரிசை கண்டு சில்லிட்டு நின்றது. சுகப்பிரசவம் என்ற போதிலும் உடல் பலகீனத்தால் வேணி சற்று மயக்கத்தில் இருக்கிறாள் என்று செவிலி கூறியதுதான் தாமதம். அடுத்த நிமிடம் அந்த பிரசவ அறைக்குள் டாக்டரின் அனுமதியுடன் உள்ளே நுழைந்தவன் ஆழ்ந்த மயக்கத்தில் வாடிய கோடி போல சோர்ந்து போய் கிடந்தவளை நெருங்கி முகம் நிறைந்த வலியுடன் அவளை பார்த்திருந்தான். ஏண்டி இப்படி பண்ண? உன்னோட சித்து உசுரோடு இருக்கும்போது யாரும் இல்லாதவ மாதிரி இப்படி தனியா வந்து குழந்தை பெத்தெடுத்திருக்க? ஏண்டி? லத்து மட்டும் ஃபோன் பண்ணி உன்னை பத்தி சொல்லலைன்னா ஆயுசுக்கும் இப்படி உன்னை தவிக்க விட்ட குற்ற உணர்ச்சியில வெந்தே செத்துருப்பேண்டி நானு என்று உள்ளுக்குள் ஊமையாக அழுத்து தீர்த்தான். கண்ணீர் திரையிட்ட கண்களுடன் அவளை நோக்கி குனிந்தவன் அவளது பிறை நெற்றியில் அவனது தடித்த இதழ்களை மென்மையாக ஒற்றி எடுத்தான். எந்த அசைவும் இல்லாமல் படுத்து கிடந்தவளை பார்த்தவனுக்கு இதயத்தின் ஓரத்தில் சுருக்கென்று ஒரு வலி தோன்ற, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுடி லட்டு என்று அவளது காதோறும் முணுமுணுத்தவன் அவனது லட்டம்மாவின் வறண்ட இதழிலும் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதன் பிறகு சிறிது நேரத்திலே வேணியை நார்மல் வார்டிற்கு மாற்றி இருக்க அவளது அறைக்கு பக்கத்து அறையை எடுத்து குமுதாவுடன் அங்கு இருந்தவன் லத்துவிடமும் அவளது கணவனிடமும் அவன் அங்கு வந்திருப்பதை பற்றி எக்காரணத்தை கொண்டும் வேணிக்கு சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டான். குழந்தை பிறந்து பச்சை உடம்புக்காரியாக இருப்பவளிடம் இப்போது போய் எதையாவது சொல்ல போய் அவளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டாள் என்று அஞ்சியவன் அவளை நேரில் சந்திக்கும் எண்ணத்தை கைவிட்டு விட்டான். அவளது உடல்நிலை நன்கு தேறி வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பொறுமை காத்தவன் மறந்தும் அவள் கண்முன்னே வலம் வரவில்லை. இதற்கிடையில் ஒரு முறை
அவன் மட்டும் கிளம்பி கோயம்புத்தூர் சென்று வந்தவன் வரும்போது கிரியின் காரை விட்டுவிட்டு அவனது லட்டம்மாவிற்கு பிடித்த ஏற்கனவே அவன் புக் செய்து வைத்திருந்த அந்த பிளாக் கலர் BMW காரை டெலிவரி எடுத்துக்கொண்டு திருவனந்தபுரத்தில் திரும்பியிருந்தான். ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வேணி தனியாக வீடு எடுத்து செல்ல விரும்புவதாக லத்துவின் வாயிலாக தெரிந்து கொண்டவன் அவளது விருப்பத்தின் பேரில் வீடு எடுத்து அவளும் குழந்தையும் பாதுகாப்பாக தங்க ஏற்பாடு செய்தவன் அதற்கு எதிர் வீட்டில் குமுதாவுடன் குடியேறியிருந்தான். கோயம்புத்தூர் கடையின் பொறுப்பை திருவை பார்த்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தவன் கேரளா பாலக்கோட்டில் இருந்த அவர்களது குமுதம் ஜுவல்லரியின் கிளையை அவன் பொறுப்பில் பார்த்து வந்தான். அந்த சூழலில் தான் லத்துவின் கணவன் ரோவந்தின் மூலமாக திருவனந்தபுரத்தில் ஒரு நகைக்கடை விலைக்கு வருவதை அறிந்து கிரியுடன் கலந்து ஆலோசித்தவன் அந்த கடையை விலைக்கு வாங்கியிருந்தான். கடையை வாங்கியவன் அதில் மாற்றங்களை மேற்கொள்ளும் போது கடைக்கு குமுதம் ஜுவல்லரி என்று பெயர் வைத்தால் அவனது மனையால் கண்டு கொள்வாள் என்று அவர்களின் செல்ல பெயர்களான லட்டு சித்துவின் முதல் எழுத்துக்களை எடுத்து LS ஜுவல்லரி என்று கடையின் பெயராக மாற்றியவன் அந்த கடையின் பொறுப்பையும் அவனது நேரடி கண்காணிப்பில் கொண்டு வந்திருந்தான். இப்படியாக நாட்கள் நகர குழந்தைக்கு 3 மாதங்கள் நடக்கும் தருவாயில் வேணி வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வந்து நிற்க லத்து மற்றும் ரேவந்தின் வாயிலாக அதனை அறிந்து கொண்டவன் அவர்களது கடைக்கு அவளை வேலைக்கு செல்லும்படி ஏற்பாடு செய்ததோடு நில்லாமல் அவளுக்காக 2 சக்கர வாகனத்தையும் வரவழைத்திருந்தான். இதில் இன்னொரு விந்தையான விஷயம் என்றால் அவளை தவிர அவள்தான் அந்த கடைக்கு ஓனரம்மா என்ற விஷயம் அங்கு வேலை பார்த்த அனைவருக்கும் தெரிந்திருந்ததுதான். அதுவரை பகலில் அவள் தூங்கும் நேரம் கமலாம்மாவின் மூலமாக குழந்தையை கொண்டு வந்து கொஞ்சி மகிழும் குமுதாவும் சரவணனும் அவள் வேலைக்கு செல்ல தொடங்கிய பிறகு பெரும்பாலான நேரங்கள் குழந்தையுடன் செலவு செய்ய தொடங்கினார்கள். வேணி கடையில் இருந்து கிளம்பியதுமே சரவணனுக்கு மேனேஜர் மூலம் தகவல் வந்துவிடும் என்பதால் அவள் வீட்டிற்கு வரும் நேரம் குமுதாவும் சரவணனும் எதிர் வீட்டில் சென்று புகுந்து கொள்வனர். வேணி குடியிருக்கும் வீட்டின் மற்றொரு சாவி சரவணனின் கையில் இருந்ததால் இரவு நேரம் மட்டும் கள்ளத்தனமாக வந்து தூங்கும் அவனது பெரிய குழந்தையும் சின்ன குழந்தையும் ஆசை தீர பார்த்து கொஞ்சிக் கொள்பவன் அவளிடம் ஏதாவது அசைவுகள் தெரிந்தால் சத்தமே இல்லாமல் அங்கிருந்து வெளியேறி சென்று விடுவான். பல இரவுகளில் இடையில் தூக்கத்தில் குழந்தை சினங்கும் போது தொட்டிலை ஆட்டி தூங்க வைப்பவன் பசிக்கு அழுதால் மட்டும் வேணி எழுந்து பால் கொடுக்கட்டும் என்று வெளியேறி விடுவான். சரவணன் கேரளா வந்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் லத்துவின் கணவன் ரோவந்துடன் அவனுக்கு நல்ல நட்புறவை உருவாகியிருந்தது. அந்த நட்பின் அடிப்படையில் ரோவந்தின் தங்கை ஹரினாவிற்கு மாப்பிள்ளை பார்ப்பதை அறிந்து கொண்ட சரவணன் அவனது தொழில் ரீதியான நண்பனான சித்தேஸ்வரனை ரெக்கமெண்ட் செய்ய அதன் பேரில் போட்டோவில் சந்தித்து கொண்ட ஹரினா சித்தேஸ்வரன் இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பிடித்து விட்டதில் பெண் பார்க்க வரும் படலம் உண்டானது. ஹரினாவை பெண் பார்க்க வந்த நாளில்தான் நடப்பது நடக்கட்டும் என்று சரவணன் வம்படியாக அவனது நண்பன் சித்தேஸ்வரனுடன் அங்கிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக வேணி டீ கொண்டு வரும்போது சித்தேஸ்வரன் போன் பேசுவதற்காக மாடிக்கு சென்றிருக்க அங்கிருந்த சரவணனை கண்டு அவன்தான் மாப்பிள்ளை என்று தவறாக புரிந்து கொண்டிருந்த வேணி அழுகையுடன் அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். அன்று கடையில் அவனது இருப்பை உணர்ந்து தவிப்புடன் தேடி வந்து விட்டவளை அதற்கு மேலும் தவிக்க விடக்கூடாது என்று எண்ணியவன்தான் அடுத்தடுத்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்க அதனுடைய ஹரினா சித்தேஸ்வரனின் நிச்சயதார்த்தமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேணியோ அவளது சித்துவுக்கு தான் நிச்சயம் நடப்பதாக தவறாக யூகித்து கொண்டு அவனை தேடி வந்து சண்டையிட்டு கொண்டிருக்க கடையில் நடந்ததை அவனது வாயிலாக தெரிந்து கொண்டவளுக்கு குற்ற உணர்ச்சியாகி போனது. அனைத்தையும் கூறி முடித்துவிட்டு அவனது லட்டம்மாவின் முகம் நோக்க அதுவோ தவறிழித்துவிட்ட குழந்தையின் முகம் போன்று சுருங்கி போயிருந்தது. ஏன் லட்டம்மா, எதுக்கடி இன்னமும் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? அதான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டனே, அப்புறம் என்ன என்றவனை வலி நிறைந்த கண்களுடன் பார்த்தவள் அவளது மனதை அரித்து கொண்டிருக்கும் விஷயத்தை அவனிடம் மறைக்காமல் கூறத் தொடங்கினாள். என்னதான் அவளது சித்துவின் வார்த்தைகள் அவளுக்கு யானை பலத்தை கொடுத்தாலும் அந்த கைராசி பார்க்கும் பொம்பளை கூறியதை மீண்டும் மீண்டும் வந்து வேணியின் மனதில் கிளிப்பிடிக்க செய்திருக்க அதை அப்படியே சித்துவிடம் கூறியிருந்தாள் அவனது மனையாள்.
அவன் அவ்வளவு தூரம் விம்பார் போட்டு விலக்கிய பிறகும் கிளிப்பிள்ளை போல திரும்பவும் அதையே கூறியபடி நின்றவளை எண்ணி சிரிப்பதா இல்லை அழுவதா என்று புரியாமல் நொந்து போனவன், பிரியாவின் அம்மா தாரணி கூட்டிட்டு வந்த அந்த பொம்பளை பக்கா ஃப்ராடா இருக்கும் என்றும் இதற்கு முன்பாக அந்த பொம்பளையை அவன் சந்தித்ததே இல்லை என்றும் கூறியவன், வேணியின் மனதை கலைப்பதற்காக அவர்கள் நடத்திய நாடகம்தான் அதுவென்று கூறி ஒரு வாராக அவளை தெரிய வைத்தான் அவளது மணாளன். மேலும் அப்படியே அந்த பொம்பளை கூறியபடி பார்த்தாலும் புஜ்ஜி பிறந்ததில் இருந்து இந்த 3 மாதங்களும் தினமும் புஜ்ஜுவை கொஞ்சி விட்டுதான் அவன் வெளியில் செல்வதாகவும், புஜ்ஜி பிறந்த ராசி புது கார் புது கடை என்று அவன் அமோகமாக இருப்பதாகவும் கூறி அவளது மனதில் மூட்டியிருந்த பயத்தை மெல்ல மெல்ல கலைத்திருந்தான் ஆனவன். தாரிணியை பற்றி பேசத் தொடங்கியதுமே சரவணனின் முகம் கோபத்தில் செந்தணலாக சிவந்திருக்க, அவனது அந்த ரௌத்திரத்தை கண்டு வேணியே ஒரு நிமிடம் நடுங்கித்தான் போனாள். வேணியின் பயந்த முகத்தை கண்டு அவனது கோபத்தை மட்டுப்படுத்தியவன் தாரிணியை குறித்து அவளிடம் கூறத் தொடங்கினான். புஜ்ஜு பிறந்த 2 நாட்களில் புஜ்ஜுவை காண வந்த கிரியும் ராதிகாவும் சரவணனிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது, ராதிகா மூலம் அன்று வளைகாப்பு முடிந்த தாரணியும் ஒரு அம்மாவும் தான் வேணியிடம் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்ததை அறிந்தவனுக்கு தாரணி மீது கொலை வெறியே உண்டானது. அதன் பிறகுதான் வேணி திடீரென இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் காரணத்தை ஒரு வாராக ஊகித்து கொண்டவன், அடுத்த நிமிடம் பிரியாவின் அப்பாவிற்கு அழைத்து பேசியவன் என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அடுத்த ஒரு வாரத்திலே அவர்கள் குடும்பத்தோடு பொட்டி படுக்கையை கட்டிக்கொண்டு அவர்களது சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு ஜாகையை மாற்றியிருந்தனர். அதையெல்லாம் சரவணன் வாயிலாக தெரிந்து கொண்டவருக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கமோ சற்று நிம்மதியாக இருக்கத்தான் செய்தது. அப்போதும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அவனை விட்டு விலகி உட்கார்ந்திருந்தவளை கண்டு சலிப்பானவனுக்கு, இன்னமும் என்னடி எப்போ என்னை விட்டு விலகி போறதிலே குறியாரு என்று கூறியபடி அவளை இழுத்து கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன், இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை என்றான். மீண்டும் என்ன சொல்ல போகிறாளோ என்ற பீதியுடன். அப்போ இத்தனை நாளும் உங்க பையனை மட்டும் தினமும் வந்து கொஞ்சிருக்கீங்க. உங்களோட லடம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னை கண்டுக்கவே இல்லைல்ல என்று செல்லம் கொஞ்சியவளின் செயலில் உல்லாசமாக சிரித்தவனை, இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்று மலங்க மலங்க பார்த்திருந்த அவனது மனையாளின் காதை நோக்கி குறும்பு மின்னும் கண்களுடன் குனிதான் அவளது மணாளன். ஏதோ சொல்ல வருகிறான் என்று காதை தீட்டி காத்திருந்தவளுக்கோ அவன் குழைந்த குரலில் சொன்ன விஷயத்தில் இதயம் 2 மடங்காக துடிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 65. ஏண்டி லடமா, நம்ம ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லவ் மேக் பண்ண ஆரம்பித்த நாள்ல இருந்து நான் இல்லாமல் நீ தனியாக தூங்கியிருக்கியா என்ன? என்னோட அருகன்மையை உணர்ந்ததால தான் உன்னால் தினமும் இரவு ஒழுங்காக தூங்க முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் என்னோட கை அணைப்பில் தாண்டி டெய்லியும் நீ தூங்குவ. அப்போல்லாம் உன்னோட இந்த குட்டி லிப்ஸை கிஸ் பண்ணாமல் என்னால் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும் சொல்லு? முடிஞ்ச வரைக்கும் உன்னோட தூக்கம் கலையாமல் லைட்டாக கிஸ் பண்ண முயற்சிப்பேன். ஒரு சில டைமில் ரொம்ப டெம்ட் ஆகி டீப்பாக கிஸ் பண்ணிட்டேன்னா நீ தூக்கம் கழிஞ்சு சினுங்க ஆரம்பிச்சிடுவ. நான் டக்குன்னு அப்படியே உருண்டு கட்டிலுக்கு கீழே படுத்துக்குவேன். அப்புறம் நீ நல்லா தூங்குனதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் மறுபடியும் கிட்ட வந்து படுத்துப்பேன் தெரியுமா? சில நாட்களில் புஜ்ஜுவை உன்னோட பெட்லேயே படுக்க வச்சுக்குவ நீ. புஜ்ஜு குட்டி இடையில பசிக்க அழுதா கூட அம்மனிக்கு தெரியவே தெரியாது. கும்பகர்ணனுக்கு போட்டியாக தூங்குவேன். அப்பெல்லாம் நான் தான் புஜ்ஜுவை உனக்கு கிட்ட கொண்டு வந்து பால் குடிக்க வைப்பேன். அப்போ கூட கண்ணையே திறக்காம அவனை அணைச்சபடி பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். புஜ்ஜிக்கு வாயை தொடச்சி விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு நைட்டி ஜிப்பை போட்டு விட்டுட்டுன்னு ஐயாவோட டியூட்டி ஓவர் நைட்டில் போகும் என்று ஏக்கப்பெரு மூச்சோடு கூறியவன் செய்தியில் அவனது மனையாளுக்கோ முகமெல்லாம் குப்பென்று சிவந்து அந்திவானமாய் மாறிப்போனது. அவனை பிரிந்து வந்த நாளில் இருந்து தினமும் இரவு அவளது சித்துவுடன் கனவில் சஞ்சரிப்பதாக எண்ணித்தான் அனைத்தையும் செய்திருந்தாள் பெண்ணவள். ஆனால் அவை அனைத்தும் கனவல்ல, நிஜமடி பெண்ணே என்று அவளது மனம் கவர்ந்தவன் சொன்னதும் இது கூட அறியாமல் அவனிடம் இத்தனை நாள் இரவுகள் மயங்கி போய் கிடந்து அவளது நிலையை எண்ணி வெக்கம் பிடுங்கி தின்றது பெண்ணவளுக்கு. இன்னும் சொல்ல போனால் அவள் மட்டும் தானே இன்று
பல நாள் இரவுகள் அவள் புஜ்ஜுவுக்கு பாலை கொடுத்தபடி அப்படியே உறங்கிவிடுவாள். ஆனால் அவள் பூட்டாமல் விட்ட நைட்டியின் ஜிப்புகள் எல்லாம் தினமும் பூட்டப்பட்டிருந்த வித்தையையும் அன்று ஒரு நாள் காலையில் தூங்கி எழும்போது வீங்கி போயிருந்த அவளது உதட்டிற்கு காரணமான இந்த 2 கால் ஆவி அவளது மணாளன்தான் என்பதையும் அறிந்து கொண்டவளுக்கு இதயம் 2 மடங்காக துடிக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே அவளின் பால் பித்தாகி போயிருந்தவனுக்கு வெட்கத்தில் சிவந்த அவளது அழகிய வதனமோ போதையூட்ட, கொல்ரெடி லட்டம்மா என்று குழைந்த குரலில் இடைந்தபடி கூறியவனின் தித்திக்கும் இதழ்களோ அவளது தேன் கிண்ணத்தை நோக்கி தாபத்துடன் குனிய, பெண்ணவளின் இமை குடைகள் 2ம் காதல் மயக்கத்தில் தன்னிச்சையாக மூடிக்கொண்டது. அவளது பட்டு கண்ணங்களும் துடிக்கும் செவ்விதழ்களும் ஆனவனை முத்தமிட வாவென அழைக்க, சத்தமே இல்லாமல் அவளது இதழ்களுடன் அவனது அதரங்களை பொருத்தி இருந்தான் அந்த காதல் கல்வன். எத்தனை முறை அவளது இதழ்களை கொடுத்தாலும் பத்தவில்லை போலும் என்று எண்ணிய பேதை அவளது இதழ்களை அவளது மணாளனுக்கு மொத்தமாக தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அவனது அணைப்பிற்குள் நெகிழ்ந்து போய் கிடந்தாள் அவள். நீண்ட நெடுநேரம் ஆழ்ந்த முத்தத்தில் லயத்து இருந்தவனிடம் வெடுக்கென்று அவளது இதழ்கரை உருவிக்கொண்டவளின் செயலில் மிட்டாயை பறிகொடுத்த குழந்தையாய், ஏண்டி எனும் விதமாக பாவமாக அவன் பார்த்திருக்க, இப்போ மட்டும் இப்படி கொஞ்சுங்க, ஆனால் அன்னைக்கு லத்து வீட்டில் என்னை பார்த்துட்டு நான் யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க பாருங்க, அன்னைக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அது நீங்கள் தானே இல்லையான்னு பெரிய டவுட்டே வந்துடுச்சு எனக்கு. உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அதில் ஒருத்தனை அவனு கூட நினச்சி யோசிச்சு பார்த்தேன் தெரியுமா? அப்புறமும் ஒருவேளை தலையில் அடிபட்டதால் பழசெல்லாம் மறந்துடுச்சோன்னு கூட நினச்சேன் என்று வருத்தமாக கூறியவளோ அடுத்த நிமிடம், ஏண்டா அப்போ என்ன தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ண என்று கூறியபடி அவனது மார்பினில் அவளது பூக்கரங்களால் பட்டு பட்டு என சரமாரியாக அடிக்கத் தொடங்கினாள். ராட்சசி, வலிக்குதுடி என்று குறும்பு மீண்டும் கண்களுடன் பொய்யாக சினுங்கியவன் அவளது 2 கைகளையும் பற்றி அவனது இதழ்களை அதில் பதித்து தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டவன், சும்மாவே உன்னை கண்டா கண்ணா பின்னான ஐயாவுக்கு லவ் மூடாயிடும். இதில் அம்மணி வேற அன்னைக்கு ஆளை அசரடிக்கிற அழகில் வந்தா என்னோட பாடு சொல்லவா வேணும்? எங்க அங்கேயே வச்சு ஏதாவது கசமுசா பண்ணிடுவணும்னு பயந்து தாண்டி அப்படி ஒரு ஆக்ட் பண்ண என்றவனின் கூற்றில், சிச்சி என்று வெட்கி சிவந்தவள் அவனது மார்பினில் முகத்தை புதைத்து கொண்டாள். நாணத்தில் சிவந்தவளின் இதழ்களை மீண்டுமாக சிறை செய்தவன் மூக்குரச மூச்சு காற்று கலக்க எவ்வளவு நேரம் இதழ் ரசத்தை பருக்கிக் கொண்டிருந்தானோ. கண்கள் சுருங்கி ஆழ்ந்த முத்தத்தில் முக்குளித்து கொண்டிருந்த இருவரும் ஓஹோ என்ற சத்தத்தில் பதறி அடித்துக் கொண்டு விலகினர். அவர்களுக்கு எதிரில் சுவாரஸ்யமான கண்களுடன் நின்றிருந்த திருவையும் பூமிகாவையும் கண்டு சரவணன் முத்தம் பறிபோன எரிச்சலில் கொலை வெறியுடன் முறைத்திருக்க, வேணியோ இவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க என்ற அதிர்ச்சியில் மலங்க மலங்க விழித்தபடி உட்கார்ந்திருந்தாள். சரவணனின் அனல் பறக்கும் முறைப்பை கண்டு அசடு வழிந்த திருவோ, ஐயோ நேரம் கெட்ட நேரத்தில் வந்து மச்சானை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, நம்மளை வேற வச்சு செய்வானே இந்த எமகாதக என்று மனதுக்குள் அரண்டு போனாலும் வெளியே இஹி என்று கெத்தாக சிரித்து வைத்தவன், அது வந்து மச்சான் அம்மா தான் உங்களை காணும்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க என்று ஒரு வழியாக திக்கி திணறி பயத்துடன் கூறியவன் நமட்டு சிரிப்புடன் நின்றிருந்த பூமிகாவை நோக்கி என்னை காப்பாற்றே என்னும் விதமாக பாவமாக பார்த்து வைத்தான். ஹலோ சரவணன் சார், அங்கே என்ன முறப்பு வேண்டி கிடக்கு? டைம் என்னன்னு பார்த்தீங்களா இல்லையா? அங்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இங்கே என்ன 2 பேரும் ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு? ஒருவேளை இன்னொரு டெலிவரி முடிச்சுட்டு ஒட்டுக்கா சேர்ந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களோ என்னமோ என்று சீண்டிய பூமிகாவை நோக்கி அடிங்க என்று பல்லை வெறிவி கொண்டு சரவணன் எழ, அதில் வெவ்வ என்று ஒழுங்கு காட்டிய பூமிகா, வா வேணி நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம் என்று கூறியபடி வேணியை இழுத்து கொண்டு ஓடினாள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் மருண்ட விழிகளுடன் பூமிகா இழுத்த இழுப்பிற்கு அவள் பின்னே சென்றவளின் பார்வை முழுவதும் அவளது மணாளன் மீதே நிலைத்திருந்தது. கண்களை மூடி திறந்து போயினும் விதமாக அவளது மணாளன் தலையசைக்கவும் அதில் சற்று முகம் தெளிந்தவள் எதுவும் பேசாமல் பூமிகாவுடன் இணைந்து கொண்டாள்.
10 நிமிடத்தில் வேணியை தயார் செய்து கிளப்பிக் கொண்டு அவளும் தயாராகி சரவணன் இருந்த இடத்திற்கு வர அங்கு அவளது சித்து இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லாமல் இருந்தது. எங்க போனாங்க அவங்க என்று பூமிகாவுடன் யோசனையுடன் கேட்டவளின் கேள்வியில் திரும்பி வேணியை பூமிகா முறைத்து வைக்க, ஹலோ மேடம், நானும் உங்க கூட தானே இருந்தேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும், வா பார்க்கலாம் என்று எதுவும் தெரியாதவ போல பேசியபடி வேணியை இழுத்து கொண்டு அந்த ஹோட்டலின் ஃபங்க்ஷன் ஹாலை நோக்கி நடந்தாள் பூமிகா. ஹரிணாவின் நிச்சயதார்த்தம் நடந்த ஹாலுக்கு போகாமல் வேறு ரிசப்ஷன் ஹாலில் இருக்கும் நுழைவாயிலில் நுழைந்த பூமிகாவை யோசனையுடன் பின்தொடர்ந்து சென்ற வேணியின் மனதிலோ, எல்லாரும் சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்குதுங்களோ வேணி இன்று எண்ணியபடி நடந்தவள் அந்த ஹாலின் வாசலில் முகம் நிறைந்த புன்னகையுடன் நின்றிருந்த அவளது மணாளனை கண்டதும் கண்கள் பளிச்சிட அவனை நோக்கி முன்னேறினாள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்ற ரீதியில் இருவரும் கண்களால் காதல் பயிரை வளர்த்து கொண்டு நிற்க அவர்களின் மோன நிலையை கண்டு தலையில் அடிக்காத குறையாக முறைத்து வைத்த பூமியோ சரவணனின் அருகில் சென்று, ரொம்ப வழியுது சரா, தொடச்சுக்கோ என்று நக்கலாக கூறவும் அதில் அவளை தீயாக முறைத்து வைத்தான் அவளது உயிர் தோழன் சரவணன். ஏற்கனவே கேரளால திரும்பல பக்கம்லாம் கோலாங்குட்டன்னு ஒரே தண்ணியா கிடக்கா, இதுல நீ விடுற ஜொல்லுல அப்புறம் நாங்க காரை இங்கேயே பார்க் பண்ணிட்டு படகுல தான் போகணும் என்று வாரியவளின் காதை பிடித்து திருகியவனின் செயலில் வேணியோ முத்துப்பற்கள் தெரிய சிரித்து வைக்க இப்போது வேணியை கொலைவெறியுடன் முறைப்பது பூமிகாவின் முறையாகி போனது. ஒரு வழியாக ஆள் மாற்றி ஆள் வாரிக்கொண்டு சமாதானமாகி உள்ளே செல்ல திரும்பவும் பூமிகா முன்னால் செல்ல அங்கு ஃபங்க்ஷன் ஹாலினில் ஜோடியாக காலடி எடுத்து வைத்தனர் சித்துவும் அவளது லட்டுவும். அந்த ஏசி ஃபங்க்ஷன் ஹாலின் மேடையில் கொழு கொழு கண்களுடன் கொள்ளை கொள்ளும் அழகில் புத்தாடை அணிவிக்கப்பட்டு குட்டி கண்ணனாக புச்சு குமுதாவின் கையில் பாந்தமாக படுத்திருக்க அவர்களை சுற்றிலும் கிரி, ராதிகா, அவர்களின் பிள்ளைகள், திருவின் மனைவி வினிதா மற்றும் அவர்களின் புதல்வன், பூமிகாவின் கணவன் மற்றும் குழந்தைகள், ரத்து, ரோவன் ஜோடி, ஹரிணா சித்தேஸ்வரன் ஜோடி, சரவணனின் அத்தை கண்ணம்மா, வீட்டில் வேலை செய்யும் கனகா, கமலாமா மற்றும் அவர்கள் கடையின் ஊழியர்கள் என ஒரு படையே அங்கு திரள வேணியோ மிரண்டு போய் அவளது சித்துவை திரும்பி பார்க்க அவளை கண்கள் நிறைந்த காதலுடன் பார்த்தபடி, புஜ்ஜிக்குட்டிக்கு பேர் வச்சலாம் லட்டுமா என்றான் வாஞ்சையுடன். அவன் கூறியதும் தான் அவளுக்கு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் என்ற எண்ணமே நினைவில் வர கண்களில் நீர் திரையிட விழிகளுடன் அவனை புன்னகையுடன் பார்த்தவள் அவனது தோல் உரசும்படி கையை இறுக்க பற்றி கொண்டு அவனுடன் இணைந்து மேடையை நோக்கி மகிழ்ச்சியுடன் நடந்தான் சித்துவின் லட்டம்மா. அத்தியாயம் 66. 5 வருடங்களுக்கு பிறகு சிறிதும் பெரிதுமாக சுமார் 300 தீவுகளை உள்ளடக்கிய இயற்கையால் சூழப்பட்ட சுறுசுறுப்பான பிரதேசமான ஹாங்காங் சிட்டியின் இரவு அங்காடிகளை சித்துவும் அவனது லட்டம்மாவும் ஒருவரின் அணைப்பில் ஒருவர் இருந்தபடி வலம் வந்து கொண்டிருந்தனர். எப்போது ஹாங்காங் வந்தாலும் வேணிக்கு அந்த இரவு அங்காடிகளை அவளது சித்துவுடன் கைகோர்த்து கொண்டு சுற்றி வருவதில் ஒரு அலாதி பிரியம்தான். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கப்பலில் பயணம் மேற்கொண்ட இருவரும் 2 நாட்கள் நெடுந்தூரம் வரை அது பயணிக்கும் இடங்களை எல்லாம் ஆசை தீர சுற்றி பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலைதான் அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தனர். அதுக்கு முன்தினம்தான் கவ்லூன் தீவின் அருகே உள்ள ஸ்டார் பொறிக்கு அழைத்து சென்று அவளுடன் அவளுக்கு பிடித்தமான படகு சவாரி மேற்கொண்டவன் அன்று இரவு பார்வையாளர்கள் பெரிதும் கவரும் வண்ணம் வண்ண வண்ண லேசர் ஒளிகளால் வானத்தில் பளிச்சிடும் சிம்பொனி ஆஃப் லைட்ஸ் எனப்படும் இரவு நிகழ்ச்சியை அவனது லட்டம்மாவுடன் கண்கள் குளிர கண்டு கழித்தான். அது மட்டுமல்லாது அவர்கள் பங்கேற்க வந்த அந்த சர்வதேச நகை கண்காட்சி வெற்றிகரமாக முடிந்து அன்று அவளின் விருப்பப்படி லாண்டாவோ தீவின் போலின் புத்தர் கோவிலில் அமைந்துள்ள 34 அடி டியான்டான் புத்தர் சிலையை சென்று அவனது மனையாளுடன் தரிசித்துவிட்டு வந்திருந்தான். இதோ இன்று 2 நாள் கப்பல் பயணத்தை முடித்து கொண்டு ஹோட்டல் ரூமுக்குள் நுழைந்ததுதான் தாமதம். இருவரும் இணைந்து அழுப்பு தீர குளியல் தொட்டியில் கூடி கழித்து குளித்து என ஒரு வழியாக குளியலை முடித்துவிட்டு வந்தவர்கள் கட்டிலில் விழுந்தனர்.
அடுத்த நிமிடம் அவளது லட்டம்மாவை அவனது கை அணைப்பிற்குள் கொண்டு வந்தவன் அவளை காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கி அணைத்தபடி அவளுடன் இணைந்து ஒரு நல்ல தூக்கம் போட்டு எழுந்தவன் அவளுடன் இணைந்து தயாராகி கிளம்பி இரவு உணவு முடித்து கொள்ள இந்திய உணவகம் ஒன்றுக்கு சென்றான். விரும்பியதை வரவழைத்து வயிறு நிறைய உண்டுவிட்டு கையோடு அவர்களின் வாண்டுகளுக்காக பர்ச்சேஸ் செய்ய அங்கிருந்து கிளம்பி அந்த புகழ்பெற்ற இரவு அங்காடிக்குள் இருவரும் நுழைந்திருந்தனர். இன்றுடன் அவர்கள் ஹாங்காங் வந்து 10 நாட்கள் ஆக போகிறது. நாளை அவர்கள் இந்தியா கிளம்புவதற்கான நாள் என்பதால் கடைசியாக இங்கு வந்து குட்டீஸ்களுக்கு தேவையானவர்களை வாங்கி குவிக்க வந்திருந்தனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச நகை கண்காட்சியில் குமுதம் ஜுவல்லர்ஸின் சார்பில் 5வது ஆண்டாக அவனது லட்டுவுடன் பங்கேற்கிறான். இந்த ஆண்டும் அவர்கள் ஜுவல்லரியின் சார்பில் டிசைன் செய்யப்பட்ட பல வகையான நகைகளை நல்ல விலைக்கு விற்று லாபத்தை ஈட்டியிருந்தான். முதல் ஆண்டில் அவனது வாழ்நாள் லட்சியத்தை அவனது லட்டம்மாவின் உதவியுடன் அந்த கண்காட்சியில் தொடங்கியவனுக்கு அதனை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் எல்லாம் அபரிமிதமான அசுர வளர்ச்சிதான். தமிழ்நாட்டு அளவில் வளர்ந்து வந்த அவர்களது குமுதம் ஜுவல்லர்ஸின் கிளைகள் இன்று பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பெருநகரங்களில் உருவானதோடு அல்லாமல் அது கடல் தாண்டி ஹாங்காங்கிலும் ஒரு கிளையை உருவாக்கி உயர்ந்து நிற்கிறது. அது மட்டுமில்லாது இனிவரும் நாட்களில் அவர்களின் குமுதம் ஜுவல்லர்ஸின் கிளையை உலக நாடுகள் பலவற்றில் திறக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுபவன் அதை நிறைவேற்றும் காலமும் வெகு தொலைவில் இல்லை. ஹாங்காங்கில் இருக்கும் குமுதம் ஜுவல்லர்ஸின் கிளையை திருவின் பொறுப்பில் விட்டிருப்பவன் நகை கண்காட்சி நடைபெறும் மாதம் மட்டும் அவனது லட்டம்மாவுடன் ஹாங்காங் வரும் சமயம் திருவை அவனது குடும்பத்துடன் விடுமுறைக்காக இந்தியா அனுப்பி வைத்து விடுவான். சித்துவின் வாழ்வில் அவனது உயிரானவளின் வருகைக்கு பின்னர் அவன் கால் பதைத்த அனைத்து இடங்களிலுமே வெற்றி கொடியை நாட்டிக் கொண்டிருந்தான் ஆனவன். அவனது சரிபாதியான லட்டம்மா, அவனது உடன்பிறப்பான கிரி, உயிர் தோழர்களான திரு மற்றும் பூமிகா என இவர்கள் எல்லாம் பக்கபலமாக இருப்பதால் மேலும் மேலும் அவனது தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் ஆனவன். 5 வருடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் இருந்து அவர்களது புஜ்ஜிக்குட்டிக்கு கிருஷாந்தீவ் என்ற பெயர் சூட்டி சரவணப்பட்டிக்கு எடுத்து வந்த பிறகு இமை பொழுதும் இனி பிரியா தம்பதியினரின் ராப்பகலான தீவிர முயற்சியால் அதற்கு அடுத்த வருடத்திலே அவர்களது சின்ன மகனான கிஜு என்கிற வருண்டீட் அபிமன்யு பிறந்திருந்தான். குணத்தில் புஜ்ஜு சரவணனையே உரித்து வைத்தபடி ஆளுமை பண்புகளை கொண்டு பிறந்திருந்தான் என்றால் கிஜுவோ அவர்கள் இருவரும் கலந்த கலவையாக துருதுருவென குணத்துடன் பிறந்திருந்தான். ஏற்கனவே புஜ்ஜு பிறந்ததில் இருந்து அவனது லட்டம்மாவின் அருகில் கூட செல்ல முடியாத அளவு சரவணன் பாடு திண்டாட்டமாகி போயிருந்தது. இந்த லட்சணத்தில் அடுத்ததும் பையனாக பிறந்திருக்க அவர்களின் 2 மகன்களும் வேணிக்கு இரு பக்கமும் அரணாக இருந்து அவனது லட்டம்மாவை அவனிடம் இருந்து பாதுகாக்க ஆனவனோ செய்வதறியாது வெடிப்புதுங்கி நின்றான். அந்த வீட்டில் அவனுக்கு வில்லன்கள் என்றால் அது அவனது 2 மகன்களும் தான். சரவணனிடம் இருந்து அவனது லட்டம்மாவை பிரித்து வைப்பதையே தலையாய கடமையாக செய்து வருகிறார்கள் இருவரும். கிச்சுவுக்கு 1 வயது நடக்கும் சமயம் பையன்கள் இருவரையும் குமுதாவிடம் விட்டுவிட்டு முதன்முறையாக ஹாங்காங் கண்காட்சியில் அவனது லட்டம்மாவுடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஆனவனுக்கு கிடைத்தது. அதற்கடுத்து வந்த வருடங்களில் அந்த 10 நாள் ஹாங்காங் பயணம் முழுவதும் அவர்களின் தேனிலவு பயணமாக மாறிப்போனதில் சித்துவின் ஆசைக்காக கிஜுவுக்கு 3 வயது நடக்கும்போது அவர்களது செல்ல மகளான மித்ராயுதனாவை ஈன்றெடுத்தாள் லட்டம்மா. 6 வயதாகும் அவர்களின் மூத்த மகன் புஜ்ஜு முதல் வகுப்பு படிக்க, 5 வயது நடக்கும் இளைய மகன் கிச்சு யுகேஜி படிக்க, 2 வயது நடக்கும் அவர்கள் வீட்டு இளவரசியான மித்து குட்டியோ அவர்களின் வீட்டை ஆட்டி படைக்கும் வேலையை செய்வன செய்து வருகிறாள். எல்லாத்துக்கும் சரவணன் கொடுக்கும் அளவுக்கு அதிகமான செல்லம்தான் காரணம். ஏண்டா பொம்பளை புள்ளைய பெத்து கொடுத்தோம் என்று அவனது லட்டம்மாவே பொறாமையில் புலம்பி தள்ள வைக்கும் அளவுக்கு சித்துவுக்கும் அவனது செல்ல மகளுக்குமான பாச பிணைப்பு அவ்வளவு ஆழமானதாக இருக்கும். பையன் இருவரும் அம்மா செல்லம் என்றால் அவர்களின் செல்ல மகளோ முற்றிலும் சரவணனின் செல்லம். அதனாலோ என்னவோ வேறு யாருக்கும் மருந்துக்கும் பயப்பட மாட்டாள் அந்த சண்டி ராணி.
அப்படியே யாராவது கோபப்பட்டாலும் அவளது கிள்ளை சிரிப்பிலும் கொஞ்சம் பேச்சிலும் ஆளை மயக்கி சாய்த்து விடுவாள் அந்த சின்ன சிட்டு. அவர்கள் வீட்டில் மாமியார் மருமகள் என்றால் அது வேணியும் அவளது மகள் மித்துவும் தான். தினமும் இரவு சரவணனின் அகன்ற மார்பில் தஞ்சம் புகுவது யாரென்று இருவருக்கும் குழாயடி சண்டையாகத்தான் இருக்கும். கடைசியில் ஜெயிப்பது என்னவோ அவர்களது செல்வ சீமாட்டி மித்துமாதான். மகன்கள் இருவரையும் பேக் பண்ணி குமுதாவுடன் படுக்க வைக்க பழகியவளுக்கு அவளது மகளை அடக்கும் வழிதான் தெரியவில்லை. தினமும் இரவு சரவணனின் மார்பில் தஞ்சம் புகுந்து குப்புற அணைத்து கொண்டு உறங்கும் அவளது அராத்த மகளை புசு புசுவென மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க முறைத்து கொண்டே இருப்பவள் அவள் தூங்கியதுதான் தாமதம் என்று அந்த இடத்தை தட்டி பறித்து கொள்வாள். அதனால்தான் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று வருடத்தில் 2 முறை 10 நாட்கள் அவனது மனையாளை நாடு கடத்தி விடுவான் அவளது மணவாளன். இதோ இருவரும் இரு கைகள் கொள்ளாத அளவு அவர்களது ஷாப்பிங்கை முடித்து கொண்டு நிறைய பைகளுடன் ஹோட்டலை வந்து சேர மீண்டும் ஒரு அவசர குளியலை போட்டுவிட்டு கட்டிலில் சாய்ந்தனர். மெல்லிய இரவு உடையில் மயக்கும் மோகினியாக அருகில் கிடந்தவளை எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கி அணைத்ததில் பெண்ணவளின் உதடுகளோ இவ்வளவு இறுக்கமா, அணைக்காதேடா, ரொம்ப மூச்சு முட்டுது என்று கெஞ்சலாக சினுங்கியதில், உனக்காவது பரவாயில்ல, நான் இறுக்கி அணைச்சாதான் மூச்சு முட்டுது, ஆனா உன் கொஞ்சல் மொழி கேட்டாலே எனக்கு மூச்சு முட்டுது, தாபமாக கிறங்கிய குரலில் கூறியவனோ மேலும் அவனது அணைப்பை இறுக்கி அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவளுடன் கட்டில் யுத்தத்திற்கு தயாரானான் ஆனவன். இருவரின் இதழ்களையும் இணைத்து இருவரின் இதயங்களையும் பிணைத்து காதல் செய்ய தொடங்கியதில் அன்றைய இரவும் அவர்களுக்கான இரவாக மாறி போயிருக்க, கூடி கழித்து ஓய்ந்தவர்கள் ஒருவரின் அணைப்பில் ஒருவர் கட்டுண்டு கிறங்கி போய் கிடந்தனர். எப்போதும் போல இப்போதும் அவனது லட்டம்மாவை மஞ்சத்தில் மட்டுமல்லாது அவனது பறந்து விரிந்த மார்பினில் தாங்கியபடி அவளின் உச்சி முகர்ந்தவனுக்கு மனம் அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. இந்த நிமிடம் இந்த உலகத்தில் யார் சந்தோஷமான மனிதன் என்று கேட்டால் அவனது பெயரை சத்தமாக சொல்லி மகிழ்வான் ஆனவன். அவனது வாழ்க்கையில் வேணியின் வருகைக்கு முன்பு அவன் அனுபவித்தறியாத வேதனைகள் எதுவும் இல்லை என்று கூறிவிடலாம். 8 வருடங்களாக தனிமை துயரில் வாழ்ந்து ஒடுங்கியவனின் வாழ்வில் 8 கனியாக இருந்த சொர்க்கத்தை அவன் உள்ளங்கையில் கொண்டு வந்து தந்தவள்தான் அவனின் லட்டம்மா. அத்தகைய சொர்க்கத்தை ஆனவன் அடைவதற்கு அவள் செய்த தியாகங்களும் பட்ட கஷ்டங்களும் சொல்லில் அடங்கா. வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு இன்று கணவன் மனைவி என்ற உறவு பாலத்தின் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர். அவன் கேட்காமல் அவனுக்கு கிடைத்த வரம்தான் அவனது லட்டம்மா. இப்பொழுது அனுதினமும் கடவுளிடம் வரமாக கேட்டு நிற்கிறான் அவளை இமப்பொழுதும் பிரியாது வாழ வேண்டும் என்று. அவள் மீதான அவன் காதலையும் அவன் மீதான அவள் காதலையும் ஒவ்வொரு நொடியும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருக்கின்றனர். இருவரின் ஆயுளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒற்றை கணத்தில் முடியும் அந்த தருணம் வேண்டும் என்றே வேண்டுதலுடன் வாழ்நாள் எல்லாம் இதே நெருக்கம், அன்பு, மகிழ்ச்சியுடன் நீடித்து இருவரும் இனி பிரியாமல் வாழ வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம்.